ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம். செலக்ட் ஆகுமான்னு தெரியல, பட் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங்கில் ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்ட்டு நான் காம்படிஷனுக்கு அப்புறம் காட்டுறேன். இட்ஸ் மீ அப்துல். வெல்கம் டு அப்துல் டைம்ஸ். ஸோ ரொம்ப மாதம் இல்லை ரொம்ப வருஷம் தானே வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்து தான் போன வருஷம் வீடியோ எடுத்தேன். என்ன வீடியோ போட்டால் கூட எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஒரு 6 மாதம் கேப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் வீடியோ எடுக்கிறேன். 2026 ஜனவரி 9ஆம் வீடியோ எடுத்துருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 7:21 ஆகுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜுக்கு நான் போகல. ஒரு காம்படிஷனுக்கு தூத்துக்குடியிலலாம் ஒரு காலேஜுக்கு போக போகிறேன். காம்படிஷனில் ஜெயிப்பேனான்னு தெரில, பட் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து காம்படிஷன் போக போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:28 ஆகுது. 7:30க்கு பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் அடிக்கிற மாதிரி பிளானிங். பட் வழக்கம் போல் லேட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா 7:30 தான் கிளம்பி வச்சிடும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தில் நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு பஸ் ஏறி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அந்த காலேஜுக்கு போயிடலாம். A few minutes later. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கண்டுபிடிச்சி உட்கார டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி ஆகிட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம தூத்துக்குடி பஸ் ஏறணும். மாண்டட்டியா இன்னும் 2 பேர் வர வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் ஷேரும் வர வேண்டியது இருக்குது. ஸோ வந்தோட பார்த்தீங்கன்னா கிளம்பணும். லைட்டாக பசிச்சு மேலே பார்த்தீங்கன்னா லேஸ் வாங்கியிருக்கேன், பிரிண்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதை சாப்பிட்டுட்டு இன்னும் ஒருத்தவங்க மட்டும் வர வேண்டியது இருக்குது. அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பணும். பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருந்தாச்சு. இப்போ கிளம்பிட்டோம். இங்கேருந்து பாதாம் பால் குடிச்சிட்டு அகெயின் பஸ்ஸில் ஏறப்போன்னு சொல்ல போகிறேன். இன்னும் பஸ்ஸில் ஏறல, பஸ்ஸில் ஏறணும். இப்போ போய் பாதாம் பால் குடிடா, நல்லா குடி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:47 ஆகுது. இப்போ தான் பாதாம் பால் உட்காந்துருப்போம். பஸ் எடுக்கலாம். பஸ் எடுக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். 10 நிமிஷம் கிட்ட ஆகும். 9 மணிக்குள்ள மேபி பஸ் எடுத்துருவோம் நினைக்கிறேன். இப்போ எடுக்கட்டும். எடுத்துக்கப்புறம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ் கிளம்பிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு இந்த காலேஜ் கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் கிட்ட அந்த சைடில் இருக்கா. ஒவ்வொரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்படிஷனுக்கு இருக்கோம். நான் பார்த்தா மொத்தமாக 2 வீட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டிங்ட்டு ஒரு கேமு. அது எப்படி பண்ண எனக்கு தெரியல, ட்ரை பண்ணுவோம். காலேஜ் இப்போ நாங்கள் வந்திருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா பிஓசி சிதம்பரம் காலேஜ். ஸோ அந்த காலேஜ் தான் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷனுக்கு வந்திருக்கோம். காலேஜ் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆக போகிறேன். காம்படிஷனில் சேர பிளான் பண்ணி இப்போ ஒன்று தான் நம்ம நேம் கொடுத்துருப்போம். அது ஒன்றுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அது காலேஜ் ஃபுல்லாக அலைஞ்சடைஞ்சு ஏதாவது பேட்ஸ் இல்லை அனிமல்ஸில் பார்த்தா ஃபோட்டோஸ் எடுக்கணும். ஒரு போட்டோ எடுத்து குரூப்ல போடுவான். டேய் போன்ல ஸ்டோரேஜே வச்சிருக்க மாட்டியாடா? அது போனே இல்லடா. டெலிட் பண்ணிட்டு கொடுக்குறேன்டா. மச்சான் யாரா இவனுங்க? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் இருந்துச்சு. நான் ஒரு 2 எறும்பை மட்டும் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். எறும்பு ஒரு ஸ்பைடர் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். நீ? நானும் பறவை புறா. ஸோ இந்த மாதிரி 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம். செலக்ட் ஆகுமான்னு தெரியல, பட் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங்கில் ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்ட்டு நான் காம்படிஷனுக்கு அப்புறம் காட்டுறேன். A few minutes later. அப்படின்னா ஒரு 12:05க்கு ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபோட்டோஸ் கேண்டீன் போகிறோம். 4 ஃபோட்டோ எடுத்தோம். அதில் நான் ஒன்று, என் ஃப்ரெண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்கோம். அது என்ன ஃபோட்டோங்கிறத நான் காம்படிஷன் முடிஞ்சோன்னா வீடியோவில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறேன். என்ன ஃபோட்டோஸாக எடுத்துட்டு
அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்ட்டு யாராவது வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எந்த ஃபோட்டோ நல்லா இருக்குங்கிறத சொல்லுங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேண்டீன் போகிறதா இல்லை எங்கே போகிறோம்னு தெரியாமல் விட்டுருந்தோம். எங்கே போகிறோம்னா அது அப்படியே கன்ஃபியூஸாக எடுத்துகிட்டு ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்படிஷனில் இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி நானும் ஃப்ரெண்டும். இன்னொரு கேஸ் டீம் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் ஒரு கேமு, ஃபோட்டோ இமேஜஸ்லாம் கனெக்ஷன் பண்ணி சொல்லுவாங்க அந்த கேமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த போஸ்டர் ப்ரெசென்டிங் அது பண்ணுறாங்க. வேறு இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன். மொத்தமாக 4 காம்படிஷனில் 4 பேர் பார்த்திங்க அப்படின்னா கலந்துருக்கோம். 4 பேர் இல்லை 4 டீமாக பார்த்தீங்கன்னா கலந்துருக்கோம். இதில் யார் ஜெயிப்புமா என்னன்னு தெரியல. நான் 3ஆவது வாட்டி சொல்கிறேன் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம், ஜெயிச்சோன்னா ஓகே. A few moments later. காம்படிஷன் கொடுத்துட்டு அடுத்த காம்படிஷன் போய் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். இங்கே 2 பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த போஸ்டர் மேக்கிங் முடிச்சுட்டு வந்துருக்கோம். என்னாச்சுடா முடிஞ்சு இதுதான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இடம் இருக்குது, சாப்பிட போகிறோம். கேண்டீன் போகிறோம். சரி நீ அப்படி ஒரு பிளாக்க போடு ஐசா அதான் எடுத்துட்டு இருக்காங்க. சாப்பிட போகிறோம். இன்னும் 4 பேர் பார்த்தீங்கன்னா காம்படிஷனில் தான் இருக்கு. தெரியல தோத்துருவோம் நினைக்கிறேன். அதெல்லாம் சும்மா இருக்கிறோம். நீங்க வடக்கு வயசு தானே போயிட்டோம். வடக்கு வயசு அப்பதான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். டிக்கெட் கொடுத்துருக்கோம்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். சாப்பிட்றதுக்கு ஐ திங்க் பிரியாணி இருக்குது. பிரியாணி ஸ்மெல் தான் வருது. ஸோ என்ன ஃபுட்டு வந்தோன்னா என்ன ஃபுட்டு இருக்காங்கன்னா காசு போட்டுட்டேன். சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ என்னெல்லாம் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா வெஜ் பிரியாணியா இல்லை என்ன பிரியாணி தெரியல. அந்த பிரியாணி வேறு தயிர் சம்பல், அடுத்து இந்த தயிர் ரைஸ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஊறுகாய், அடுத்து ஒரு பாட்டில் கேட் ரைஸ். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உப்பு இல்லாமல் சாப்பிடணும். நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது. பிரியாணி போகிறாங்க. 1 hour later. காலையில் இருந்த காம்படிஷனாக முடிச்சுட்டு இப்படி சார் பண்ணுவோம் ஐஸ் வாங்கிருந்தாங்க. ஸோ இதை குடிச்சிட்டு இப்படி உட்காந்து வணக்கம் உட்காந்து எப்படி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். யூடியூப்லேயே வரும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:10 நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:09 ஆகுது. ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 2:10 ஆகிடும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோட்டோகிராஃபி ஆள் இருந்துருப்பேன். அங்கே இப்போ டேரெக்டாக இங்கே வந்துட்டேன். ஃபோட்டோ வந்து மெயில் அனுப்புனா போகிறோம். ஸோ மெயிலில் சென்ட் பண்ணிட்டோம். ரிசல்ட் எப்படியோ வரதுக்கு 3:30 to 6 o'clock கிட்ட ஆகும். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ரிசல்ட் நான் சொல்கிறேன். ரிசல்ட்டை மீட் பண்ணுவோமா? சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சொல்லிட்டா சார், ஓகே ஆயிடுச்சு. யாரு சார்? நாகார்ஜுனா. எது நாகார்ஜுனாவா? சும்மா ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சாச்சு. யாரும் சொல்லி நான் தான் அது நீ ஒன்னே சொல்ல. நான் தான் எடுத்தேன். ஜஸ்ட் சும்மா பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணதுக்கே ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடச்சிட்டு. நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடச்சிட்டு. அது கிடச்சிட்டு ஒரு கப்பாச்சு கிடச்சி. அதை வச்சு நம்ம போய்க்கலாம். பஸ்ஸில் போய்ட்டு ஒரு டீ அடிச்சுக்கலாம். நீங்க வச்சிருக்கேன் இந்த ப்ரோ நான் லாக் போடுறேன். போதும் அவன் தான் போடணும். இப்படி யாராவது கடைசி வரையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் நேம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா அப்துல் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக
அதையும் அது பார்த்தேன்னு சொல்லுவான். பாதி கையில் போட்டுருக்கான்னு தெரியும். ஆமாண்ணா 5:33 கிட்ட ஆகுது. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இட்ஸ் மீ அப்துல், வெல்கம் டு அப்துல் டைம்ஸ். இது பார்த்தீங்கன்னா விலாகுக்குள்ளே இன்னொரு விலாகுன்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு விலாகில் தான் இருக்கேன். ஒரு காம்படிஷனுக்காண்டி பிஓசி சிதம்பரம் காலேஜுக்கு வந்திருக்கேன். ஸோ அங்கே காம்படிஷன் எனக்கு முடிஞ்சிட்டு ரிசல்ட் வர கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலேஜில் ஒரு மியூசியம் இருக்கான். ஸோ இந்த மியூசியத்துக்குள்ளே பார்த்தா போய் விசிட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த விலாகாக பார்க்க போகிறீங்க. இப்போ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக போய் 2:56 ஆகுது. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா?